அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம ரொம்ப அலட்சியமா நினைக்கிறது, இது எப்படி செய்ய முடியும்னு நம்ம 2ஆம் கருத்து வச்சிருக்கிறது, அல்லது அ என்னால இது பண்ண முடியாது, தேவையில்ல அப்படிங்கிற மாரி மனசுல வைக்கிறது. அந்த காரியம் என்னன்னா, வரப்பு அமைக்கிறது. ஒரு நிலத்தில வரப்பு அமைக்கிறது எதுக்காக முக்கியமானது அப்படின்னா, 2 முக்கியமான காரணம் இருக்குங்க. முக்கியமான காரணம் நீங்க இவ்வளோ காலம் யூரியா, டிஏபி, காம்ப்ளெக்ஸு அப்படி போட்டு வளர்த்துருந்தாலோ, அல்லது இயற்கை முறையில நம்ம நிலத்தில குடுத்துருந்தாலோ, அந்த சத்தெல்லாம் பயிர் எடுத்தது போக மிச்சம் நிலத்தில இருக்கும். அந்த நிலத்தில நிக்கிற அந்த சத்து மழை பெஞ்சுச்சுன்னா, அந்த மழை ஈரத்தில ஊறி வெளியில போயிரும். வெளியில போயிரும். வெளிய போச்சுன்னா என்ன நடக்கும்னா, இங்க ஏற்கனவே நிலத்தில அத சுத்தி இருந்த அந்த சத்துக்கள் ஒவ்வொரு மண்ணுக்கு சுத்தியும் இருந்த சத்துக்கள் கழுவி போயிருச்சுன்னா, இந்த மண்ணுல சத்தே இருக்காது. திருப்பி நீங்க இருந்து ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்னா, பயிர் விளைச்சல் கெட்டு போயிரும். ஒரு காலம் போயிரும். ஒரு சீசன் போயிடும். 1 மூட்டை போடுற இடத்துல 1 1/2 மூட்டை போடுவீங்க யூரியா, டிஏபி, காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கூட போடுவீங்க. செலவு கூட வரும். விளைச்சல் வராது. உடனடியா விளைச்சல் வராது. அந்த பருவத்துக்கு ஏத்த மாரி அதுக்கு இல்லன்னா விளைச்சல் வராது. அதனால தான் நான் சொல்றேங்க, வரப்பு இருந்தா, அந்த தண்ணீர தேக்கி வைக்க ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். முக்கியமா இந்த கோடை காலத்தில கிடைக்க போறதே கொஞ்சம் மழை. அதுவும் இந்த வருஷம் பற்றாக்குறைன்னு வேற சொல்றாங்க. மழை பற்றாக்குறைங்கிறப்ப 5 மழை வர வேண்டிய இடத்துல 1 மழை வரப்போகுது. அந்த 1 மழை தண்ணீரும் ஓடாம நின்னு பூமிக்குள்ள இறங்கணும்னா வரப்பு வேணும். ஓகேங்களா? இது முதல் காரியம். 2வது காரியம், வரப்போட முக்கியத்துவம் என்ன? ஒரு நிலத்துல தண்ணி நின்னா, அந்த நிக்கக்கூடிய தண்ணீர் பூமிக்குள்ள இறங்கி, நம்ம வச்சிருக்கக்கூடிய போரு அல்லது கிணத்துக்கு ஒரு ஈரம் குடுக்குற மாரி பூமிக்குள்ளேயே நகர்ந்து, உள்ள போயி ஒரு ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் செறிவூட்டல் நடக்க ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுக்கு அதுக்கு கண்டிப்பாக நிலத்துல தண்ணி நிக்கணும். நம்ம தமிழ்நாட்டுல நிலப்பரப்பே எப்படி இருக்குன்னா, கொடைக்கானல், ஊட்டி மலை மலை உயரத்துல இருக்கு. கடல் எங்க இருக்கு? பள்ளத்துல இருக்கு. கடலுக்கும் இந்த மலையடிவாரமும் எவ்வளோ உயரம் தெரியுங்களா? 300 அடி. சராசரியா 300 அடி உயரத்துல இருக்கு. குறைஞ்சபட்சம். ஒரு சில இடங்கள்ல 1000 அடி வரையிலும் உயரத்துல இருக்கு. 300 மீட்டர்னா என்ன தெரியுங்களா? 1000 அடி. 1000 அடின்னா நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க. உங்க வீட்ல தலைய தூக்கி பாருங்க. கான்கிரீட் சுவர் இருக்கு பார்த்தீங்களா? தளம் இருக்குல்ல, அது 10 அடி. அப்ப 1000 அடின்னா எவ்வளோ இருக்கும்? அப்ப தண்ணி எப்படி ஓடும்? அப்படி ஓடக்கூடிய தண்ணீர் நிக்கலன்னா, உங்க போர்ல தண்ணி இருக்காது, கிணத்துல தண்ணி இருக்காது. உங்க ஊர்லயே தண்ணி வராது. அப்புறம் தண்ணி வரலன்னு அரசாங்கத்தில கேட்டாலும், அரசாங்கமும் எங்க எங்க இருந்தா தண்ணி வந்தா தானே எடுத்து குடுப்பாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? நம்ம செய்யக்கூடிய தவறுகள். அந்த தவற சரி பண்ணணும்னா, என்ன செய்யணும்? முதல்ல ஓடி வரக்கூடிய தண்ணீர நிறுத்துறதுக்கு வரப்பு வேணும். வரப்புகள முறையா அமைச்சுக்கிட்டா, ஏன்னா நிலம்ங்கிறது ஒரு பெரிய அமைப்பு. அந்த பெரிய அமைப்புல கரைகள அமைச்சுக்கிட்டோம்னா, தேவைப்படக்கூடிய தண்ணீர் அங்க நின்றுச்சுனாலே, ஒவ்வொரு கிராமத்துக்கும் வேணுங்கிற தண்ணீர் கிடைக்க பெரிய வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? நான் திருப்பி சொல்றேன். வரப்பு அமைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய வேலை இல்லைங்க. ஒரு மண்வெட்டி, ஒரு ஆள் இருந்தா போதுங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த இடம் இப்ப நிலம் இருக்குன்னா, நிலம் சரிவா இருக்கு. நிலம் இதுதான் சதுரமா ஒரு நிலம் இருக்குன்னா, நிலம் இப்படி சாய்ஞ்சிருக்கு, சரிவா இருக்கு. மொத்த தண்ணி இந்த மூலையில வருதுன்னா, நீங்க மொத்தத்துக்கு கரை போடணும்னு நான் சொல்லல. இந்த மூலை இருக்கு இல்லைங்களா? இந்த மூலையில ஒரு எல் வடிவில இங்கே கரை போட்டாலே போதும். அது எவ்வளோ நீளம் போடணும்? எவ்வளோ நீளம் போட்டா தண்ணிய தேக்கி நிக்கலாமோ அப்படி போடலாம். இன்னும் ஒண்ணு சேர்த்து எப்படி பண்ணலாம்? நிலத்தோட குறுக்க ஒரு வரப்பு. இங்க ஒரு வரப்பு, இந்த மூலையில ஒண்ணு. இத மட்டும் பண்ணுனா போதுங்க. இந்த காலம்ங்கிறது நான் திருப்பி சொல்றேங்க. நீங்க இந்த வரப்போட முக்கியத்துவம் என்னன்னா, இப்ப நீங்க செய்ய விட்டுட்டீங்கன்னா, இந்த வரப்ப செய்ய விட்டுட்டீங்கன்னா, இந்த மழை தண்ணீர் உள்ள போய் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையோ, நீர செறிவூட்டுற நன்மையோ, அல்லது உங்களோட சத்துக்கள் வெளிய போயிடுச்சுன்னா,
நீங்கள் விவசாயத்தையே விடுற மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு லாஸ் உண்டாயிடும். கரும்பு விளைச்சல் வராது, நெல் வராது, 1000 பிரச்சனை இருக்குது. தயவுசெய்து இந்த வரப்பு அமைக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.